ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என்மேல் உள்ள பொறாமை நீங்கும், என்மேல் உள்ள பொறாமை நீங்கும் சொல்லுங்க. என்மேல் உள்ள பொறாமை நீங்கும். அவன் நம்ம மேல பொறாமையா இருக்காங்களா? நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல பொறாம இருக்குதா? கண்டிப்பா இருக்கும். எல்லாம் உலகம் முழுவதும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால சொல்லுங்க, என்மேல் உள்ள பொறாமை நீங்கும். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இது வேத வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம், அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். 11-13. எப்ராயிமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராயிமின் யூதாவின் மேல் பொறாமையாயிரான், யூதா எப்ராயிமை துன்பப்படுத்தான். ஆமென். அதுதான் நமக்கு தலைப்பு. எப்ராயிமின் பொறாமை நீங்கும். இங்க நம்ம அந்த இடத்துல நம்மள வச்சுக்கணும். என்மேல் உள்ள பொறாமை நீங்கும். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுக்கப்புறம் எப்ராயிம் யூதாவின் மேல் பொறாமையா இரான். இனிமே அவங்க மேல பொறாமையா இருக்க மாட்டான். யூதா எப்ராம் துன்பப்படுத்தான், இனிமே அவங்கள துன்பமும் படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால என் மேல் உள்ள பொறாமை நீங்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அடுத்த பகுதி கடந்து போறேன். அடுத்த ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம், அதுவே 14வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம், அதுடைய 14, 26, 14. அவனுக்கு மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. சரிங்களா? அவனுக்கு என்ன இருந்துச்சா? ஆட்டு மந்தை, ஆடு நிறைய இருந்திருக்கு. ஆட்டு மந்தைனா ஆடு நிறைய இருந்திருக்கு. ஆடு அதிகமா இருக்கிறதுனாலும் அப்புறம் என்ன இருக்கு? மாட்டு மந்தை மாட்டு மந்தை, மாடு நிறைய இருந்திருக்கு. அப்புறம் அநேக பணிவிடைக்காரர், வேலை செய்யறதுக்கான ஆட்கள். நிறைய ஆடுகளும் நிறைய மாடுகளும் பணிவிடை செய்கிறவர்களும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. பாருங்க, அவருக்கு ஆடு மாடு இருந்ததுனால பெலிஸ்தருக்கு பொறாமை. பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆடு மாடு நிறைய வைத்திருக்கிறதுனாலும், அவருக்கு வேலைக்காரங்க நிறைய வைத்திருப்பதினாலும் பெலிஸ்தருக்கு பொறாமை கொண்டு. அல்லேலூயா. அவனுடைய தகப்பனார் செய்த சில வேலைகள் எல்லாம் அந்த ஈசாக்கு செய்யறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் செய்து வந்த சில வேலைகள் எல்லாம் அவர் செஞ்ச எல்லா ஸ்தோத்திரம் செய்த பணிவிடை எல்லாம் அவர் செய்துட்டு இருக்கிறார். அப்பதான் தகப்பனாகி ஆபிரகாம் நாட்கள்ல அவருடைய வேலைக்காரர் வெட்டின துறவுல எல்லாம் தூர்த்து மண்ணா நிரப்பி போட்டுட்டாங்க. ஆபிரகாம் அந்த நாட்கள்ல நிறைய துறவு வெட்டி ஸ்தோத்திரம் ஊற்று வச்சிருந்திருக்கிறார். அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தூத்து போட்டாங்க, அதெல்லாம் மூடி போட்டுட்டாங்க. அப்போ அதை என்ன பண்றான்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், இப்ப ஈசாக்கு அந்த இடத்துல தோண்டுறான். திரும்ப அந்த துறவுகளை எல்லாம் தோண்டும் போது ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஈசாக்கோட இருக்கிறார். அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஈசாக்கோடு கூடவே இருக்கிறான். இந்த துறவு தோண்டும் போதெல்லாம் எல்லா இடத்துலயும் என்ன வருது அப்படின்னா தண்ணி வருது. அவன் செய்யற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஈசாக்கு செய்யற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படுது. ஆசீர்வதிக்கப்படும் போது இங்க பெலிஸ்தர்கள் என்ன செஞ்சாங்களா? பொறாமை கொண்டு. அல்லேலூயா. இந்த பொறாமை கொண்டதோடு விடாம தொடர்ந்து இவன் பின்னாலே இவனுடைய ஸ்தோத்திரம் செய்யறதெல்லாம் பார்க்கும் போது இவனுக்கு விரோதமாகவே செயல்பட வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 19வது வாசிப்போம். ஸ்தோத்திரம். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி நீரூற்றை கண்டார்கள். நீரூற்றை பார்த்த உடனே திரும்பியும் என்ன வருது அப்படின்னா அவங்களுக்கு பொறாம வரும். அல்லேலூயா. அந்த நீரூற்றி அவங்க துறவை வெட்டின உடனே நீரூற்று வருது.
நீங்களும் நானும் கைகளால செய்கிற எல்லாவற்றையும் 1வது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். யார் செய்யறது வாய்க்கும் அப்படின்னு மேல நமக்கு சொல்லி இருக்காரு 1வது சங்கீதம் 2வது வசனத்துல. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, அப்போ அவன் தான் பாக்கியவான். அவன் தோண்டும் போது நீரூற்றை கண்டான். அவன் யார் தோண்டும் போது நீரூற்று வருகிறது என்றால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்படுவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல அவன் இருப்பான். அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஏன் அப்படின்னா அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறவன். அதிலே அவன் தியானமா இருக்கிற மனுஷன். அவன் துறவு தோண்டும் போது நீரூற்றை காண்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டா.